மார்னிங்ப்பா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். அண்ணன் சொல்லிச்சு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணலாம் தரணும் அப்படி இப்படின்னு. எல்லாம் சரியாயிடும்ப்பா. ஆமாண்டா கண்ணா, 5 கோடி வரைக்கும் கடன் இருக்குடா. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. கணக்கு வழக்கு கடை சமாச்சாரம்லாம் தெரியாதுப்பா. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும்ப்பா. உங்க அண்ணன் கூட சாதாரணமா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான்டா. இத்தனை வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாதான்னு உனக்கு? அவன் பாவம் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வந்த ஒன்று கலங்கிட்டான். அவன் நிலைமையில நான் இருந்தா கூட குழம்பித்தான் போயிருப்பேன். ஏதோ நடக்கணும்னு நிறுத்திருக்கிறான், நடந்துருச்சு, ஃபேஸ் பண்ணித்தானே அவனும். பார்ப்போம், சரி ஆயிடும்ப்பா. எப்படியாவது சரி பண்ணிடலாம்டா, சரி பண்ணிடலாம். ஆமாம்ப்பா, அதான் நானும் சொல்கிறேன். கண்ணா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. உன்னை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான். பெரியவன் நல்ல படிப்பு படிச்சு நம்ம கம்பெனிலேயே பெரிய பொறுப்பு எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சின்னவனும் வெளியெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு உதவியா இருந்துட்டு இருக்கிறான். நீ தான் என்ன பண்ண போறியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நான் பயந்த மாதிரியே நீ கண்டதெல்லாம் பண்ணி கேவலப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் மனவேதனையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேதா வந்த வேலை, நல்ல புத்தி வந்து இன்னைக்கு நீயாவே ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிற. யாரையும் நம்பாம சொந்த காலையே நின்றுட்டு இருக்கிற. பெருமையா இருக்குதுடா. ஆமாண்டா நாகராஜா, ஆட்டோ ஓட்டுறது ஒன்றும் கேவலம் இல்லைன்னு பெருமையா சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கிற பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. கண்ணா, ஆரம்ப காலத்தில் நானும் அப்படித்தான்டா. செய்யாத வேலை இல்லை, பணம் கிடைச்சா போறோம், யாரையும் ஏமாத்தாம உண்மையா உழைச்சிக்கிட்டு இருந்தாலே போதும். என்ன வேலை செய்யறத பத்தி கவலை இல்லை, எதுலையுமே அசிங்கப்படல. அதே மாதிரி நீ இருக்கிறடா. அப்பா. ஆமாடா, உன்னை பார்த்தா என்னோட இளமை காலமெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நீ இப்ப என்ன மாதிரி தாண்டா இருக்கிற. என்ன நேத்திலிருந்து என் உள் மனசுல ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குதுடா. என்னப்பா? எனக்கு பிறகு இந்த வீட்டை நீ தாண்டா காப்பாற்ற போற. நானா? ஆமாண்டா, நீயே தான் முடியுண்டவனல்ல. என் மனசு சொல்லுது அப்படித்தான். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.